இன்னைக்கு நம்ம அடுப்படி சமையல்ல சூப்பரான பிரான் கோலா உருண்டை தான் பார்க்க போறோம். வெளியே கிரன்ச்சியா உள்ள சாஃப்டா ஒரு சூப்பரான டிஷ் இது. கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபிக்குள்ள போயிடலாம். கோலா உருண்டை செய்யறதுக்கு 250 கிராம்ஸ் ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பிரான் வதக்கும் போது அதுல இருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியே போதும் இது வதங்கிறதுக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நீங்க வதக்குனீங்கன்னா போதும். பார்த்தீங்களா, தண்ணி இருக்கு. இந்த தண்ணியில கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். இப்போ இது நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இறாலை ரொம்ப ஓவர் குக் பண்ணால் அது ஹார்டாக மாறிடும். இந்த அளவுக்கு குக் பண்ணால் போதும். ஒரு மிக்ஸி ஜாரில் குக் பண்ண இறாலும், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 6லிருந்து 8 பீஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 6லிருந்து 8 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்க வேணாம், இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம முதல்லயே இது 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு ஒரு பேன்ல லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பொடியை தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு டைட்டா கலந்து எடுத்துக்கலாம். எனக்கு இதுல 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு தேவைப்பட்டுச்சு. இப்போ இது நல்லா டைட்டா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளை செய்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுக்கு உருண்டைகளை செய்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை எண்ணெயில போட்டு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது, மிதமான சூட்ல இருந்தா போதும். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இது நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனா இருக்கணும். இது ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சுட்டு அந்த ஆயில் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க. கூடவே கொஞ்சம் ஆனியன் கிரீன் சட்னி வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.